அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சமூகத்திலே நிலவி வரக்கூடிய காட்சிகளையும் செயல்பாடுகளையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் நான் தான் உண்மையான முஃமின், இவர் முஷ்ரிக்காக இருக்கிறார், இவர் முனாஃபிக்காக இருக்கிறார் என்றெல்லாம் ஒருவரை ஒருவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுகோலின் அடிப்படையில் இவர் முஃமின், இவர் முஷ்ரிக், இவர் முனாஃபிக் என்று சொல்ல முடியும் என்று பார்த்தால், அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வரைவிலக்கணம் வரைகிறார். உண்மையான முஃமின் யார், முனாஃபிக் யார், முஷ்ரிக் யார்? நாம் யாரையும் எவரை பார்த்தும் பற்றியும் எதுவும் சொல்ல தேவையில்லை. அவரவர்கள் அல்லாஹ் கூறிய அந்த வரைவிலக்கத்தின்படி தன்னுடைய நெஞ்சிலே கை வைத்து நான் எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறேன் என்பதை நாம் பிரித்து பார்த்து கொள்ள வேண்டியதுதான். பாருங்கள், முதலாவதாக அல்லாஹ் முனாஃபிக்குடைய அடையாளமாக சொல்லுகிறார். குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 61வது வசனத்தில், وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ وَإِلَى الرَّسُولِ, அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்ப்பு பெற வாருங்கள் என்று கூறப்பட்டால், ரஐத்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா, அந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் உம்மிடமிருந்து முற்றிலும் நீங்கிக் கொள்வதை நீர் பார்ப்பீர். சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது அதை காது கொடுத்து கூட கேட்காமல் புறக்கணித்து சென்று விடக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள். சரி, முஷ்ரிக்குகள் யார் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் 2வது அத்தியாயம் 170வது வசனத்தில், وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ, நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனின் பக்கம் நீங்கள் வாருங்கள், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால், அவர்கள் சொல்லுவார்கள், காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, அப்படி அல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுவார்கள். அவலவ் கான ஆபாஉஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அல்லாஹ் கேட்கிறார், என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்னொரு வசனத்திலும் அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்லுகிறான். 5வது அத்தியாயம் 104வது வசனத்தில், அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பாலும் இத்தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர் சொல்லுவார்கள், காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ சத்தியத்தின் பக்கம் வரமாட்டார்கள். மூதாதையர்கள் எந்த ஒரு காரியத்தை அவர்கள் நன்மை என்று செய்ய பார்த்தார்களோ அதையே இவர்களும் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் முஷ்ரிக்குகள். உண்மையான முஃமின்கள் யார்? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், 24வது அத்தியாயம் 51வது வசனத்தில், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், முஃமின்களிடம் அவர்களுக்கு இடையே ஏற்படும் விவகாரங்களில் தீர்ப்பு கூறுவதற்காக அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் வரும்படி அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வது எல்லாம் சொல்லுவார்கள், சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவிமையேற்றோம், அதற்கு கீழ்ப்படிந்தோம். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 24வது அத்தியாயம் 52வது வசனத்தில், وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَخْشَ اللَّهَ وَيَتَّقِهِ فَأُولَئِكَ هُمُ الْفَائِزُونَ, இவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுக்கு பயபக்தி கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள்.